இப்பொழுதோ யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களைக் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளைக் கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. ஏசாயா 43 அதிகாரம் 1-2 வசனங்கள். தீர்க்கதரிசன செய்தி. கர்த்தர் இன்று உன்னை பார்த்துச் சொல்லுகிறார். மகனே, மகளே, கலங்காதே. உரிமை பாராட்டுதல். உன்னை உருவாக்கியவர் நீ உலகத்தாரால் கைவிடப்பட்டதாக உணரும்போது, நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று உரிமை பாராட்டுகிறார். மனிதர்கள் உன் பெயரை மறந்திருக்கலாம், ஆனால் அண்டசராசரங்களை படைத்த தேவன் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் போராட்டங்கள், தண்ணீர்கள் உன்னை மூழ்கடிக்காது. நீ சந்திக்கும் சோதனைகள் அக்கினி, உன்னைச் சுட்டெரிக்காது. சூழ்நிலைகள் பயங்கரமாகத் தோன்றினாலும், அவற்றின் நடுவே தேவன் உன்னோடு நடக்கிறார். மீட்பு. உன் கடந்த காலத் தவறுகளோ அல்லது பலவீனங்களோ உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் உன்னை மீட்டுக் கொண்டார். ஒரு புதிய பாதை உனக்காக திறக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்கு முன்பாகச் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உம்மிடம் வருகிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிரார்த்தனையை ஏறெடுக்கும் உம்முடைய பிள்ளையை ஆசீர்வதியும். நீ என்னுடையவன் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தையே இவர்களுக்கு பெரிய பலனாக இருப்பதாக. வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் போராட்டங்களிலும் நீர் இவர்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தண்ணீர்களைக் கடக்கும்போது இவர்கள் மூழ்கிப் போகாதபடி உம்முடைய வலது கரத்தை பற்றிப் பிடித்துக் கொள்ளும். அக்கினியான சோதனைகள் இவர்களைச் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். பயம் நீங்கி உம்முடைய சமாதானம் இவர்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். நீர் இவர்களை பேர் சொல்லி அழைத்திருப்பதினால் இவர்களுடைய வாழ்வில் ஒரு புதிய மேன்மையும் உயர்வும் உண்டாவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.